ஆப்கி அதாலத்துல லைஃப் ஸ்டைல் கோச் துறவி கௌர் கோபால்தாஸ் மீது உள்ள அடுத்த குற்றச்சாட்டு. இவர் மக்களை தவறா வழி நடத்துறாரு. கௌர் கோபால்தாஸ் சார், நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்தோட சொல்றேன். நம்ம ஊர்லலாம் ஹனுமான மகாபலியா பார்ப்பாங்க, அவரை ஒரு மிகப்பெரிய சக்தியா நம்புவாங்க. ஆனா நீங்க என்னடானா ஹனுமானுக்கு டிப்ரெஷன் ஏற்பட்டதுன்னு சொல்றீங்க. அப்புறம் ஹனுமான் தற்கொலை பண்ணிக்கிறத பத்தி யோசிச்சாருன்னு சொல்றீங்க. மகாபலி ஹனுமான நான் அந்த மாதிரி எல்லாம் சொல்லவே இல்லை. அந்த மாதிரி வால்மீகி மகரிஷி சொல்லியிருக்காரு. வால்மீகி மகரிஷி இந்த விஷயத்தை எழுதியிருக்காரு, சமஸ்கிருத ஸ்லோகத்துல எழுதியிருக்காரு. ஹனுமான் உக்காந்தப்போ அவருக்கு சீதா கிடைக்கல. எல்லா இடத்துலயும் சீதா தேவியை தேடி பார்த்தாரு, அவருக்கு கிடைக்கவே இல்லை. அவரு உக்காந்துருக்கும் போது ரொம்ப சோகமாயிட்டாரு, டிப்ரெஸ் ஆயிட்டாரு. ஏன்னா பல முயற்சிகள் எடுத்ததுக்கு அப்புறமோ பல எஃபர்ட்ஸ் போட்டதுக்கு அப்புறமோ அவர் தேடிக்கிட்டு இருந்தது அவருக்கு கிடைக்கவே இல்லை. இந்த மாதிரி நமக்கு நடக்காதா என்ன? பல முயற்சிகள் செய்வோம், பயங்கரமா உழைப்போம், நம்மள நாமளே கடுமையா வருத்தி பார்ப்போம். ஆனா சீதா கிடைக்கல. ஹனுமான்ஜி அங்க உட்கார்ந்திருக்காரு, ரொம்ப சோகமாயிட்டாரு. இதுக்கப்புறம் தான் தற்கொலை பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிட்டாரு. ஏன் தெரியுமா? ஏன்னா எந்த முகத்தை வச்சுக்கிட்டு நான் ராமரை போய் பார்ப்பேன் அப்படின்னு, எந்த முகத்தை வச்சுக்கிட்டு நான் சுக்ரீவரை போய் பார்ப்பேன், ஆனா அவர் தான் எனக்கு இந்த பொறுப்பை கொடுத்தாருன்னு, எந்த முகத்தை வச்சுக்கிட்டு நான் எங்க அப்பா அம்மாவை போய் பார்ப்பேன், ஏன்னா படிப்பை எனக்கு இந்த இன்ஜினியரிங் அவங்க கொடுத்துருக்காங்கன்னு, எந்த முகத்தை வச்சுக்கிட்டு என்னால இது முடியலன்னு நான் போய் சொல்றது, எந்த முகத்தை வச்சுக்கிட்டு நான் என்னோட ஃபேமிலியை ஃபேஸ் பண்ணுவேன், எல்லாமே என் வழியா தான் வருது. உங்களுக்கு நான் சொல்லவா? மகாபலி ஹனுமான் எப்பயுமே மகாபலியா தான் இருப்பாரு. அவர்கிட்ட அப்படி என்ன குறைச்சல் இருக்கு? எப்பவும் அவர் மகாபலி தான். ஆனா அவர் மலையை தூக்கினதுனால அவர் மகாபலி இல்ல, அது எப்பயும் சரிதான். மகாபலி எதுக்கு ஆனார்னா அவர் தன்னைத்தானே தூக்கிக்கிட்டாரு. அதனாலதான் தன்னைத்தானே தூக்குறது, அதுக்கு பேர் தான் மகாபலி. அவர் இப்படி உட்கார்ந்திருக்கும் போது திரும்ப யோசிச்சாரு, நான் என் உயிரை தியாகம் செஞ்சு என்னத்தை சாதிக்க போறேன்? முயற்சி பண்ணுனா இன்னொரு தடவை கூட கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி யோசிச்சதுனால அதோட தற்கொலை பத்தின விளக்கமும் இருக்கு. அதனால அதை அப்படி பண்ணாரு. கடல்ல குதிச்சு சாகவா இல்ல நெருப்புல குதிச்சு சாகவா? இது சமஸ்கிருத ஸ்லோகம், இதை நான் சொல்லல. நான் யாரையும் மிஸ்லீட்லாம் பண்ணல. அப்பதான் இப்படி தலை நிமிந்து மேல பார்த்தாரு. நான் அசோகவனத்துல தேடவே இல்லையே, அசோகவனம் கண்ணுக்கு முன்னாடிதான் இருக்கு. அவர் அங்க போனதும் சீதாதேவி கிடைச்சிட்டாங்க. இது வால்மீகி மகரிஷி. நான் எதையும் தனியாலாம் சொல்லவே இல்லை. நீங்க மக்கள் கிட்ட சரி எது தப்பு எதுன்ற குழப்பத்துல இருக்காதீங்கன்னு சொல்றீங்க. दर्द मिले हैं काफी मगर हमने मुस्कुराना नहीं छोड़ा. दर्द मिले हैं काफी मगर हमने मुस्कुराना नहीं छोड़ा. ख्वाब टूटे हैं कई फिर भी हमने जिंदगी से मुंह नहीं मोड़ा. रास्ते रास्ते मुश्किलों से भरे हैं, रास्ते मुश्किलों से भरे हैं फिर भी हमने चलना नहीं छोड़ा. जिंदगी के इन सारी मायूसियों और उतार चढ़ाव में हमने अपनी उम्मीदों से नाता नहीं तोड़ा. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நாம நம்பிக்கைன்ற விஷயத்தை இழந்துட்டா அதுக்கப்புறம் ஏமாற்றங்கள் அதிகமாயிரும். When we lose hope is when we giving up our life. நீங்க மது அருந்துவது தவறுன்னு சொல்றீங்க. அது எப்படிப்பட்டதுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஒரு குடிகார குடிச்சிட்டு கோயில் வழியா நடந்து போய்கிட்டு இருந்தான். அந்த குடிகார கோயில் பூசாரி கிட்ட கேட்டான், எல்லாத்த விட பெருசு எது? அதுக்கு பூசாரி சொன்னாரு, எல்லாத்த விட பெருசு கோயில்னு. கோயில் பெருசுன்னா அப்ப பூமி என்னன்னு கேட்டான் அவன். அப்ப பூசாரி பூமி தான் பெருசுன்னாரு. பூமி பெருசுன்னா அப்போ சேஷநாகம் பெருசு இல்லையா அப்படின்னா. சேஷநாகம் தான் பெருசுன்னாரு. அப்போ சேஷநாகம் பெருசுன்னா அப்புறம் எப்படி சிவனோட கழுத்துல இருக்கும்னு கேட்டான். அப்போ சிவன் தான் பெருசு அப்படின்னாரு. சிவன் தான் பெருசு. அப்புறம் அவர் எப்படி கைலாசத்துல இருக்காரு? கைலாசம் தான் பெருசு. அப்போ கைலாசம் பெருசுன்னா ஹனுமான் எப்படி கையில தூக்குனாருன்னு கேட்டார். இத கேட்டு பூசாரி பயங்கர ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிட்டாரு. சரி நீயே சொல்லு, இந்த படைப்பிலேயே ரொம்ப பெரிய விஷயம் எதுன்னு சொல்லு. இந்த உலகத்திலே யார் ரொம்ப சிறந்தவங்க தெரியுமா? ஒரு மொத்த பாட்டிலையும் குடிச்சிட்டு 2 கால்ல நிக்கிறாங்கல்ல, அவங்க தான். இந்த ஜோக் பாத்தீங்கன்னா பயங்கர வைரல் ஆயிருச்சு. இத சொன்னதுக்கு அப்புறம் நான் நிறைய பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தேன். நஷா ஷராப் மே ஹோத்தா தோ நாஸ்தி போத்தல். கண்டிப்பா கண்டிப்பா நானும் ஒரு கவிதை சொல்லவா சார்? சொல்லுங்க.
तौहीन न कर शराब को कड़वी कहकर, तौहीन न कर शराब को कड़वी कहकर, जनाब जिंदगी के तजुर्बे उससे भी ज्यादा कड़वे होते हैं. நீங்க குடிச்சிருந்தாலும் எனக்கு தெரியாது. இதுவரைக்கும் தொட்டதில்ல, இனிமே தொடறதுக்கான எண்ணமும் இல்லை எனக்கு. சமஸ்கிருதத்துல ஒரு ஸ்லோகம் சொல்றேன், ரொம்ப நல்ல ஸ்லோகம், படிச்சிருக்கீங்களா? नैवं पश्यति जन्मान्धः कामान्ध नैव पश्यति मदोन्मत्त न पश्यन्ति अर्थी दोषम न पश्यति. இதோட அர்த்தம், நெய்வம் பசந்த ஜென்மாந்தர், பிறவியிலிருந்து கண் பார்வை இல்லாதவங்க, பார்க்க முடியாது, பிசிக்கலி பார்க்க முடியாது. காமாந்தனை பசந்தி, இச்சைகளால பெரிதும் பாதிக்கப்பட்டவன், அவனாலேயே எதிரில் இருக்கிறவங்கள கொஞ்சம் கூட பார்க்க முடியாது. ஒருத்தங்களை ரெஸ்பெக்ட் பார்வையில பார்க்க முடியாது. அவனோட பார்வை கெட்டது, அவனால நல்ல விஷயம் பார்க்க முடியாது. அர்த்தி போஷம் நான் பச்சத்தி, எனக்கு பணம் மட்டும்தான் முக்கியம், அதை சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவன் தான் பண்றது தப்பா சரியா அப்படின்னு எதுவுமே அவன் பார்க்க மாட்டான். ஆனா நாலாவது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், மதோன் மத்தன பஷ்யந்தி, யாருக்கு ஏறி இருக்கோ, யாருக்கு போதை ஏறி இருக்கோ அவங்களாலையும் பார்க்க முடியாது. மது போதைய விட அகங்காரம்ன்ற போதை ரொம்ப மோசமானது, ஈகோன்ற போதை. ஏன் தெரியுமா? ஏன்னா குடிகாரனோட போதை ஒரு ராத்திரியில இறங்கிரும். யாருக்கு இந்த ஈகோன்ற போதை ஏறி இருக்கோ அவங்க முன்னாடி பெரிய பெரிய மேதாவிங்க உட்கார்ந்து இருந்தாலும் அவங்களுக்கு கண்ணு தெரியாது, என்னை விட பெரிய ஆளுங்கன்னு நினைக்க மாட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் தான் பெரியவன் நினைப்பாங்க. அதனாலதான் ஒரு நல்ல ஒரு பாட்டு ஒண்ணு இருக்கு, कलौराएंगे नगमों की खिलती कलियां चुनने वाले, मुझसे बेहतर कहने वाले, तुमसे बेहतर सुनने वाले, कल कोई मुझको याद करे, क्यों कोई मुझको याद करे, मशरूफ जमाना मेरे लिए क्यों वक्त अपना बर्बाद करे. मैं पल दो पल का शायर हूँ, पल दो पल मेरी कहानी है, पल दो पल मेरी हस्ती है, पल दो पल मेरी जवानी है. நாளைக்கு என்னை விட சிறந்த பேச்சாளர் வரலாம், நாளைக்கு என்னை விட சிறந்த கேட்கறவங்க வரலாம். எந்த விஷயத்தை பெருசா நினைக்கிறீங்க? இந்த ஒரு போதையில இருந்து நான் எப்பவும் எச்சரிக்கையா இருக்கணும்னு நினைக்கிறேன். மத்த எந்த போதையும் நான் தொட போறதில்ல. நான் இதுவரைக்கும் யாருகிட்டையும் நீங்க குடிங்க குடிக்காம இருங்க அப்படின்னு யாருகிட்டையும் சொன்னதில்ல, இந்த வார்த்தையை சொன்னதில்ல. ஆனா இதை மட்டும் கண்டிப்பா சொல்லுவேன், உள்ள இருக்கிற ஆன்ம திருப்தியை நாம தேட தொடங்கிட்டா வெளியில இருக்கிற பொருட்கள் நமக்கு சுத்தமா தேவைப்படாது. ஆனா இந்த போதை இருக்கே, ஈகோன்ற போதை, அதை தெளிய வைக்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். நீங்க எல்லாரும் ஆதரவு கொடுங்க, நீங்க எல்லாரும் பிரார்த்தனை பண்ணுங்க, இந்த போதையில நீங்க எப்பவுமே மாட்டிக்க கூடாதுன்னு. உங்களுக்கு கோபம் வருமா? கண்டிப்பா வரும். ஏன் வராது? நானும் மனுஷன் தானே. நான் கேள்விப்பட்ட நியூயார்க்ல யாரோ உங்க முன்னாடியே சொல்லிட்டாங்களாமே நீங்க நடிக்கிறீங்கன்னு. ஆமா, கண்டிப்பா கோபம் வருது அப்படிங்கிறது சரளமான விஷயம். உங்கள எத்தனை பேருக்கு கோபம் வரும்? அடடா தேங்க்யூ. ஒரு தடவை ஒரு கணவர் அவர் மனைவி கிட்ட கேட்டாரு, உனக்கு என் மேல பயங்கரமான கோபம் வரும்போது நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்டாரு. அப்ப அந்த மனைவி சொன்னாங்க, நான் டாய்லெட்டோட கமோண்ட கிளீன் பண்ணுவேன். அதுக்கு கணவர், டாய்லெட்டோட கமோண்ட கிளீன் பண்ணும் போது என் மேல உள்ள கோவம் எப்படி குறையும் அப்படின்னாரு. நான் உங்க டூத் பிரஷ் வச்சு கிளீன் பண்ணுவேன். அப்ப அடுத்த நாள் கொஞ்சம் ஸ்பெஷல் எஃபெக்டோட பல்லு. சாரி. ஆனா நான் ஒரு விஷயம் கத்துக்கிட்டேன், ரியாக்ட் பண்றதுனால சிச்சுவேஷன் மாற போறது இல்லைல்ல. அதனால நம்ம யோசிச்சு அதுக்கான ரெஸ்பான்ஸ் கொடுக்கறது ரொம்ப நல்லது. கொஞ்சம் டைம் கொடுங்க. நம்ம மூளை சூடா இருந்தா ஏதாவது சொல்லி தொலைச்சிருவோம், ஏதாவது பண்ணி தொலைச்சிருவோம். அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. மைண்ட் கூலா ஆவறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. அவர் என்னை பத்தி ஏதோ பேசிட்டாரு, வாய்க்கு வந்ததை பத்தி சொல்லிட்டாரு, நடிக்கிறாருன்னு சொல்லிட்டாரு. நான் முதல்ல என் மைண்டுக்கு சொல்லிட்டேன், என்னடா இது, இவர் இந்த வார்த்தையை சொல்லிட்டாரு, அவர் சொன்னது உண்மைதானான்னு எனக்குள்ளேயே கேட்டுக்கிட்டேன். ஏன்னா ஃபீட்பேக்ல உண்மை இருந்ததுன்னா நம்ம மாறிதானே ஆகணும். ஒருத்தர் என்கிட்ட ஃபீட்பேக் சொல்லும் போது அது உண்மையா இருந்தா அதுக்கு நான் மாறிதானே ஆகணும் இல்லையா? அதுக்காக எனக்குள்ள அந்த கேள்வியை கேட்டேன். ரெண்டாவது என்ன யோசிச்சேன்னா, அவர் சொல்றது எனக்கு உண்மையா படலையே. எனக்கு உண்மையா படல இல்ல, அப்ப என்னோட ப்ராப்ளம் இல்ல, அவரோட ப்ராப்ளம் தான் அது. நண்பர்களே, அவர் கோவப்பட்டு ஒரு விஷயத்த செய்யறாருன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உள்ளுக்குள்ள எவ்வளவு அன்ஹீல்டா இருக்காருன்னு. யாருக்கு ஹீலிங் தேவைப்படுது? யாருக்கு புரிதல் தேவைப்படுது? எதிரில இருக்கிறவங்களுக்கு ஹீலிங் தேவைப்படுது, அவருக்கு தான் தேவைப்படுது. அவருக்காக நான் பிரார்த்தனை பண்ணேன். அண்ட் பிராக்டிகலி
பிரார்த்தனை பண்றதுனால ஹீலிங் நடந்துராது. பிராக்டிக்கலாவும் டீல் பண்ணணும்ல. ஒரு தடவைன்னா அப்படியே விட்டுட்டு போயிடலாம் நம்ம. அதே அடிக்கடி நடந்ததுன்னா நண்பர்களே, அதை நம்ம விடக்கூடாது இல்லையா? அப்ப நீங்க எப்படி டேக்கிள் பண்றீங்க? இஸ்கான்ல இருக்கிறவங்கள பங்களாதேஷ்ல கொன்னுகிட்டு இருக்காங்க, இஸ்கான் கோவில்களை எரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை பத்தி நீங்க ஒண்ணுமே பேசலையே. உண்மைதான். இன்னைக்கு பிளாட்ஃபார்ம் கிடைச்சிருக்கு, கண்டிப்பா பேசுறேன். இப்போ இங்க இருக்கிற எத்தனை பேர் சண்டை போட்டிருக்கீங்க? பரவாயில்ல, தேங்க்யூ. உங்கள இங்க எத்தனை பேருக்கு கல்யாணம் ஆயிருக்கு? வீட்டுல எத்தனை பேருக்கு சண்டை நடக்குது? தேங்க்யூ. உங்கள எத்தனை பேருக்கு பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் சண்டை நடந்திருக்கு? தினமும். தேங்க்யூ. பாத்தீங்களா, தினமும்னு சொல்றாங்க அவங்க. நான் பல தடவை சொல்லியிருக்கேன், கல்யாணம் ஆன வருஷத்துல கணவன் பேசுவாரு, மனைவி கேட்பாங்க. கல்யாணம் ஆன வருஷத்துல கணவன் பேசுவாரு, மனைவி கேட்பாங்க. 2வது வருஷத்துல மனைவி பேசுவாங்க, கணவர் கேட்பாரு. 3வது வருஷம் 2 பேருமே பேசுவாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க கேட்பாங்க. 2 பேரும் சண்டை போடுறது அவ்வளவு சத்தமா கேட்கும். அதாவது கான்ஃபிளிக்ட். இது ஒரு கான்ஃபிளிக்ட் கதை. ஒரு சின்ன வீட்ல இருந்தும் சரி, நாடு கணக்குல இருந்தாலும் சரி, சண்டைகள் நடக்குது. நான் எப்பவும் சொல்லுவேன், யாரு சரி யாரு தப்புன்னு நாம எல்லாரும் சேர்ந்து ஆராயறதை விட்டுட்டு எது சரி எது தப்பு அத பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம். நம்ம வேற எதையோ செய்ய போய் வேற எதையோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். அநீதி எங்க நடந்தாலும் அநீதிக்கு எதிரா குரல் கொடுத்தே ஆகணும். டோன்ட் டாக் அபவுட் ஹூ இஸ் ரைட் அண்ட் ஹூ இஸ் ராங். டாக் அபவுட் வாட் இஸ் ரைட் அண்ட் வாட் இஸ் ராங். இஸ் வயலன்ஸ் ரைட்? இஸ் கில்லிங் ரைட்? இஸ் டேக்கிங் அவே பீப்புள்ஸ் ரைட்? ரைட்ஸ் ரைட்? நோ. அப்புறம் நான் எதுக்கு சொல்லணும் யாரு சரி யார் தப்புன்னு? இந்த உலகம் பார்க்காதா யாரு சரி யாரு தப்புன்னு? அதனாலதான் நான் எப்பயுமே சொல்லுவேன், டோன்ட் கோ பை ஹூ, கோ பை வாட். ஒரு இடத்துல அநீதி நடக்குதுன்னா அங்க குரல் எழுப்புறது ரொம்பவே முக்கியம். நான் எப்பயுமே சொல்லியிருக்கேன், the world doesn't suffer because of violence of bad people. The world doesn't suffer as much because of violence of bad people. The world suffers because of silence good people right now. அதனால good people don't remain silent.